கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தவுடைய கிருபைகளை நினைத்து ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியாய் நாம் செவி சாய்த்து கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய், அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தேவன் உதவி செய்ய முடியாய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மனமட்சி நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, நீர் எங்களோடு பேசுவீராக. நித்திற்கு தரிசன வார்த்தைகள் கடந்து வரட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் கர்த்தர் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை இறங்கினார் சொல்கிறபடி வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்களை விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தி எங்களை பலப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். துதிய கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் லூக் சாப்டர் 18 verse 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்கள்ல அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஜெபம் ஒன்றுதான் ஜெயத்தை நமக்கு தரக்கூடியது. ஜெபிக்க கூடாதபடி பலவிதமான சோர்வுகள், பலவீனங்கள், தடைகளை பிசாசு கொண்டு வருவது இயற்கையானது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம ஜெபிச்சா ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், ஆஸ்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி ஜெபிக்க கூடாதபடி பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். பல ஊமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஜெபிச்சா என்ன காரியங்கள் நடக்கும், ஜெபத்தினால என்ன மேன்மை என்ன, நமக்கு விசுவாசம் இருந்தும் நம்ம அதை ஜெபத்தில் வெளிப்படுத்தவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய விசுவாசத்தை ஜெபத்தின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும், தெரிவிக்க வேண்டும். இது ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு செயலாய் காணப்படுகிறது. ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த காலவெளியில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சோர்ந்து போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. சோர்ந்து போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்றோம், அந்த விசுவாசம் இல்லாம சோர்ந்து போய் ஜெபிக்கிறதுனால அந்த காரியங்கள்ல நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு பெரிய அற்புதம் நடக்காமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஜெபத்துல சோர்வு இல்லாதபடி உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் எப்படி ஜெபிக்கணுமா, எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம அந்த ஜெபத்தை கைவிடாதபடி ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிற வேளையில ஆண்டவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களா இருந்தால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது ஆண்டவர் அதை நமக்கு தந்தருள வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, எப்பொழுதும் நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க, சோர்வு வரக்கூடாது. சோர்வு வரும், அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த காரியங்களை நாம் நிலை கொண்டு இருக்கும் போது
நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு அருளப்படும். நாம் என்ன ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு, அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தரால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. 2ஆம் வசனத்திலிருந்து 2, 3, 4, 5 காரியங்களும் ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் ஜெபத்திலே நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புக் ஆஃப் லூக் சாப்டர் 18:2. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். இந்த ஜெபிக்கிற சூழ்நிலையில ஒரு தாயினுடைய ஜெபம், ஒரு விதவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. அவங்க ஜெபிக்கிற அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை அவர்களுக்கு விரோதமா இருந்தது. இந்த உலகமே நமக்கு விரோதமாக தான் இருக்கிறது என்பதை முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் ஒரு நாளுமே அது நடைபெறாது. அவற்றின் மத்தியில நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நம்ம நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம், எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை, எங்களுடைய காரியங்கள் எல்லாமே சூழ்நிலை எங்களுக்கு விரோதமா இருக்கிறது, அதனால நாங்க ஜெபிக்க முடியல, சோர்ந்து போயிட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்மை போல, ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லும் போது நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா, நம்மை போல ஒரு சாதாரண ஒரு விதவை சகோதரி, ஒரு சகோதரி, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையினுடைய அந்த பேக்ரவுண்ட இங்க முதல் வசனத்துல நம்ம 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் நியாயாதிபதிகிட்ட போறது தப்பு கிடையாது. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பல காரியங்களுக்காக உதவிகளுக்காக நம்ம போறோம். ஆனா அவர்களை நம்புவதை விட கர்த்தர் மேல பற்றுள்ளதா இருந்து நம்ம தொடர்ந்து அந்த காரியங்களை நம்ம போகும்போது அவர்கள் மூலமாய் ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். பட்சிக்கிறத்திலிருந்து பட்சணத்தை ஆண்டவரால் வர வைக்க முடியும். கற்பாறையிலிருந்து நீரூற்றை வர வைக்க முடியும். முதலாவது காரியங்கள்ல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சூழ்நிலைகளை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அவன் மதிக்காதவன், கர்த்தருக்கு பயப்படாதவன், கண்டிப்பா அவன்கிட்ட இருந்து எந்த நன்மை எனக்கு வராது அப்படின்னு நம்மள நாமே ஒரு கருத்தை நம்ம உண்டாக்கிட்டோம் அப்படின்னா கர்த்தரால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி நாம் தொடர்ந்து நம்முடைய முயற்சிகளை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்கள பதிலை கட்டளையிட வல்லமையுடையவரா இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையிலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். என்னைக்கும் சூழ்நிலை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுருவை பார்த்து ஆண்டவர் தண்ணீர் மேல வரவழைக்கிறார், நடை என்று சொல்லுகிறார். நடந்து வரும்போது காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அவன் ஆண்டவரை பார்த்து நடக்கிறத விட்டுட்டு காற்றை பார்த்தான், உடனே மூழ்கி போக ஆரம்பித்தான். நம்ம விசுவாசத்துல நம்ம பாதைகளை அடி எடுத்து வைக்கும் போது கண்டிப்பாய் புயல் காற்று, இந்த மாதிரி பலவிதமான நமக்கு எதிர்ப்பான காரியங்கள், ஜனங்கள் ஒன்று கூடுவார்கள், இயற்கை அனுகூலமா இருக்காது. எதிரான சூழ்நிலைகள் மத்தியில தான் ஆண்டவர் யார் என்பதை விளங்க பண்ணக்கூடும். எல்லாமே சாதகமா இருந்தா ஆண்டவருடைய உரிய ஒரு அற்புதமான பலத்த கரத்தை நம்மளால பார்க்க முடியாது. அப்ப ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்ய நமக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அது எப்ப செய்வார் அப்படின்னா, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்ல, முடியாத சூழ்நிலைகள்ல, எதிர்ப்பா இருக்கிற சூழ்நிலைகள்னா கர்த்தர் யார் என்பதை என்ன பண்ணுவாரு, விளங்க பண்ணுகிறவரா இருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்து கொள்வோம். நமக்கு எல்லாம் எதனா சூழ்நிலை இருக்குதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் இதுல மகிமைப்பட போகிறார் என்பதை தெளிவாய் அறிந்து சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கும் போது சூழ்நிலையை ஆண்டவர் தலைகீழாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 12:3, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளும். 3ஆம் வசனம் 38ஆம் வசனம் 2 வசனங்களை வாசிக்கும் போது 3ஆம் வசனத்துல எபிரேயர் 12 விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அவரையே நோக்கி பாருங்கள். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு விரோதமா எழும்பும் போது நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம அப்படி யோசிச்சோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா 12 பேரை வேவு பார்க்கும்படி எரிகோவுக்கு அனுப்பும் போது அவர்கள் அந்த சூழ்நிலையை பெரிதாய் சொல்லுகிறார்கள். அப்ப யோசுவா சொல்றார், சூழ்நிலையை பெருசா பார்க்க வேண்டாம், அதை உண்டாக்கின தேவன் பெரியவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னைக்கு நம்ம சுற்று வட்டாரத்தையும் நம்முடைய பிரச்சனையும் பெருசா பார்க்கிறோமோ அன்னைக்கு தேவனுடைய பெரிய கரத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. என்னைக்கு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது மற்ற காரியங்கள்
நமக்கு சிறிதாய் போய்விடும், அது மாறி போய்விடும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அவங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை பார்த்து எபிரேய நபி நிருபர் ஆக்கியோன் சொல்றாரு, நீங்கள் சோர்ந்து போகாம என்ன பண்ணணுமா, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவானால் உன் பலன் என்ன பண்ணுச்சு, குறுகுச்சு. அப்ப பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஏன் பிரச்சனையை அனுமதித்தார்னு சொல்லி கேட்க கூடாது. அந்த பிரச்சனையின் மத்தியில தேவன் எனக்கு உதவி செய்வார், ஆறுகளை கடக்க உதவி செய்வார், தீயில் நடக்கும் போது நான் வேகாதிருக்க கர்த்தர் கிருபை செய்வார். என்ன வசனம் அப்படிதான் சொல்லுது. நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். ஆறுகளே உன் வாழ்க்கையில வராதுன்னு சொல்லல. இந்த நிலைமைகளை யோசித்து பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் எல்லாருமே இந்த வழியில விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு எல்லாவற்றையும் அவர்கள் ஜெயித்தார்கள். இந்த நாட்களிலே விசுவாசத்தினால எங்களை நிரப்புங்கப்பா, நாங்க சோர்ந்து போகாதபடி நாங்க நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்துல விசுவாசம் இல்லைன்னா ஒரு சோர்வு, ஒரு கடமைக்காக ஜெபிக்கும் போது அந்த பதிலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஹீப்ரூ சாப்டர் 11 verse 38, எபிரேயர் 11:38. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். உலகம் வெற்றி பெற்றோருடைய பட்டியலை பார்க்கும்போது அவருடைய எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டவருடைய நாமத்தினால இவங்கெல்லாம் வெற்றி பெற்றார்கள், எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள், சாதித்தார்கள். அப்ப அவருடைய பேக்ரவுண்ட் பார்க்கும்போது உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவருடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ அவருடைய வருமானமோ அவருடைய எந்த காரியங்களுமே அவர்களுக்கு அனுகூலமா இல்லை. எல்லாமே அவர்களுக்கு என்ன இருந்தது, குறைவா இருந்தது. ஆனா அதன் மத்தியில அவர்கள் என்ன பண்ணாங்க, நற்சாட்சி பெற்றார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னையிலிருந்து ஆண்டவரே நாங்க சூழ்நிலையை பார்க்க மாட்டோம், உங்களை நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லுகிற போது ஆண்டவர் நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் பெரிய காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத ஒரு பெரிய காரணம் என்னன்னா, நம்ம பிரச்சனை நம்ம என்னைக்கும் பெருசா பேசுறோம், பெருசா யோசிக்கிறோம், பயப்படுறோமோ அங்க கர்த்தர் சிறியவராக எண்ணப்படுகிறார். என்னைக்கு கர்த்தரை உயர்த்துகிறோமோ அன்னைக்கு பிரச்சனைகளை கர்த்தர் ஒன்றுமில்லாதபடி ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது லூக்கா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். புக் ஆஃப் லூக் சாப்டர் 18 verse 3. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தாயாருடைய வாழ்க்கையில் அவங்க ஜெயம் பெற்றதுக்கு காரணம், முதலாவது அவன் ஒரு தேவனை மதியாதவன் தெரிந்தும் அவன் என்ன பண்ணாங்க, அவங்க நாடி சென்றாங்க. 2வது அவங்க விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லது ஜெபிக்கிறவர் ஒரு ஆவி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதில் சந்தேகம். ஆண்டவர் இல்லைன்னா முதல்ல நம்மளால ஜெபிக்க முடியாது. ஏன்னா ஜெபம் பண்ண வைக்கிறவரே ஆவியானவர் தான். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள காணப்படும் போது நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை 2வது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பேர் சோர்ந்து போய் ஜெபிக்காமலே விட்டுருவாங்க. என் வாழ்க்கையில வந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், நீங்களா தான் நீங்க சபைக்கே வந்திருக்க மாட்டீங்க, எனக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு. எவ்வளோ பிரச்சனையின் மத்தியிலையும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. 2வது நம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் கூட இருக்கிறதை உணர முடியும் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, Proverbs chapter 15 verse 29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 15:29 விதமாய் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, தூரமா இருக்கிறார். அப்ப அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார், நீதிமான்களுடைய பக்கத்துல இருக்கிறார், கூட இருக்கிறார், அவர்களை ஜெபிக்க வைக்கிறார், அவர்களை பலப்படுத்துவார். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தர் நம்மளை பலப்படுத்த ஆரம்பிப்பார். சில நேரத்துல என்னை பலப்படுத்துங்க நம்ம கேட்போம். நம்ம ஜெபிக்க ஆரம்பித்து முழங்கால் படிட்ட உடனே கர்த்தருடைய பலன் என்ன பண்ணுகிறது, கடந்து வருகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கல.
வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவின் என்ன பண்ணாரு, அந்த கேட்டவங்க எல்லாமே நல்ல சந்தோஷமானவங்களா வரல. அநேகர் வியாதி, பிரச்சனை, போராட்டம், பலவீனம், பல விதமான துக்கம், துயரத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களுடைய சிந்தையை ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகத்தோடு இறங்கி வந்து அவர்களை விடுதலை செய்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேல் வீட்டரில் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு காத்திருந்ததுனால ஆண்டவர் அந்த 120 பேரை நிரப்பினார். அப்படியே அப்போஸ்தலப்படியில கொர்நேலிய வீட்டுல பார்க்கும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவின் என்ன பண்ணாரா, வந்து இறங்கி. நம்முடைய பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்றத ஒரு நிமிஷம் நிதானமாய், மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம செவியை சாய்க்கிற நம்ம தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது, யார் யாரோ என்னென்னவோ சொன்னாங்க, ஒன்னும் நடக்கலையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி மனதை கட்டுப்படுத்தி தேவனுக்கு விசுவாசித்து தேவனுடைய பாதத்துல வரும்போது அல்லது ஜெபிக்க நம்ம ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ என்ன பண்றாராம், அவர் நம்ம கூட இருந்து கேட்கிறார், ஜெபிக்க வைக்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தா ஆண்டவரால ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பலவீனத்துல ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பலன் நமக்கு உதவி செய்ய போதுமானதா இருக்கிறது என்பதை தெளிவாய் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 4வது வசனம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லூக் சாப்டர் 18 verse 4. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். போதும். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன இருந்தது, மனதில்லாதிருந்தது. மோசே போய் பார்வோன்ட்ட கேட்கிறான், என் ஜனங்களை விடுதலையாக்குன்னா வெகு கால வரைக்கும் பார்வோனுக்கு என்ன இல்ல, பரிபூர்ணமாய் இவர்களை அனுப்பிவிட மனதில்லாதபடி ஆண்டவரே பார்வோனுடைய இருதயத்தை என்ன பண்ணாராம், கடின. அப்படின்னா என்ன, ஆண்டவருக்கு வந்து ஒரு சின்ன விடுதலை அப்படிலாம் இல்ல, ஜனங்கள் பரிபூர்ணமா விடுதலை அடைந்து வர்றது மாத்திரமல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வர வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருந்தார். அதனால கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரவேல் எகிப்தியரை சிட்சிக்கிறார், பார்வோனை சிட்சிக்கிறார். அவன் மனம் திரும்பவில்லை. கொடிய வியாதிகளை அனுப்புகிறார், மனம் திரும்பவில்லை. கடைசியில் ஒரு பெரிய வாதை அனுப்பும் போது அவன் இவர்களை அனுப்பினது மட்டுமல்லாமல் பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து துரத்தி விட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுகிறபடி 3வது தேவனுடைய வேலைக்காய் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். சில அற்புதங்கள் பாருங்க, ஆண்டவர் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ வியாதியஸ்தரை உடனே சுகமாக்குறாரு, பிசாசு பிடிச்சவங்களை விடுதலை தர்றாரு, நிறைய அற்புதங்கள் நடக்குது. இது யாருக்குன்னா, ஆண்டவரை அறியாமல் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் சில பெரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் சில காரியங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனங்களை உடனே அனுப்பியிருந்தா உடனே வந்திருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வெள்ளியோடும் பொன்னோடும் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துக்கு எகிப்தியரை கொள்ளையிட்டாங்க. அது அப்படின்னா எகிப்தியர்கிட்ட ஒண்ணுமே இல்லாதபடி எகிப்தியருடைய எல்லா செல்வத்தையும் கொள்ளையிடுகிற அளவுக்கு ஆண்டவர் அவர்களை பொறுமையின் வழியில நடத்த வேண்டியது அவசியமா இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம சில சின்ன காரியத்துக்காக ஜெபம் பண்றோம், ஆனா அதுக்கு பின்னாடி ஆண்டவர் அதை பெரிதாய் கொடுக்க விரும்புகிறார். அதனால அவருடைய வேலைக்காய் காத்திருக்கும் போது அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செம்மையாய், சரியாய், அற்புதமாய், நம்ம நினைக்கிறதுக்கு அதிகமாகவே கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு காரியங்களை நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத காரியங்கள், கோர்ட்டு கேஸ் காரியங்கள், பிரிந்த குடும்பங்கள், எத்தனையோ வியாதிகள், பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அவருடைய வேலைக்காய் தொடர்ந்து சோர்ந்து போகாதபடி நம்ம மேற்கொண்ட காரியங்களை நம்ம தரித்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்கு செய்து நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுகிறது, புக் ஆஃப் எக்லீசியாஸ்டிக்ஸ் சாப்டர் 3 verse 1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுனால மற்றவங்களுக்கு உடனே என்ன பண்ணிடாது, அந்த காரியங்கள் என்ன பண்ணாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 37:7 ஞாபகத்துக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாம்ஸ் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாக. அப்படின்னா
மற்றவங்க நல்ல ஞானத்துல அவங்க பலத்துல டக்கு டக்குன்னு மேல ஏறிடுவாங்க, நம்ம இருக்கிறபடியே இருப்போம். அதனால அவங்க மேல பொறாமப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நமக்குன்னு ஒரு வேலைய நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். திட்டவட்டமாய் ஹாபகுக் புத்தகத்துல தெளிவாய் சொல்லுகிறது. புக் ஆஃப் ஹாபகுக் சாப்டர் 2 verse 3, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய காரியங்கள் தாமதிக்காது, அது தாமதித்தாலும் அதுக்கு என்ன பண்ணு, காத்திரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் இந்த இடத்துல பல வசனங்களை நம்ம அதுக்காக சொல்ல முடியும். காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பல காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபத்தோடு அந்த விண்ணப்பத்தோடு போராட்டத்தோடு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போது ஆண்டவர் வருகிற நாட்கள்ல பாருங்க, ஆண்டவருடைய நாம மகிமை காண ஒரு திருமண நாளிலே, அந்த நாள்ல திராட்சரசம் குறைவுபட்டது. மரியாள் வந்து சொல்றாங்க, திராட்சரசம் குறைவுபட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை வந்த போது அவர் தந்த ரசமானது முந்தின ரசத்தை பார்க்கலாம் மதுரம் உள்ளதா இருந்தது. எல்லாரும் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு ரசத்தை நாங்க இது வரைக்கும் என்ன பண்ணல, குடிச்சதில்லை. அப்ப கர்த்தர் ஒரு பெரிய மகிமைக்காக சில காரியங்கள்ல பொறுமையா இருக்கிறார். ஒருவேளை நம்ம பக்குவப்பட வேண்டும் என்று சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை யோசிக்கலாம். நம்ம இன்னும் பக்குவப்படுற வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரமாட்டார். நம்ம பக்குவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நம்ம சரியா இருக்கும்போது அந்த விலை உயர்ந்த ஆசீர்வாதத்தை, ஒரு சிறு பிள்ளை கையில நம்ம விலை உயர்ந்த காரியங்களை கொடுக்க மாட்டோம். அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து அதுக்கு ஒரு வயது வந்தா பிறகுதான் அதோடைய பேர்ல ஒரு சொத்துக்களையோ ஒரு காரியங்களையோ விலையுயர்ந்த காரியங்களோ நம்ம நம்பி கொடுக்கறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்து முதிர்ந்து தேவனுடைய காரியங்கள்ல செம்மை நேர்மமாய் காணப்படும் போது ஆண்டவர் ஏற்ற இல்லாட்டி அதுக்கு முன்னாடி தந்தார்னா அந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்தின்படி நம்ம ஒருவேளை பிரயோகம் பண்ணி அது நமக்கு பயனில்லாமல் போகிவிடும் என்ற காரணத்திற்காக ஆண்டவர் சில காரியங்களை பொறுமையோடு வைத்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வலிமையுடையவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5ஆம் வசனத்துல 4வது ஒரு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் லூக்கா 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புக் ஆஃப் லூக் சாப்டர் 18 verse 5, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். 18ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல இவளுக்கு பதில் என்ன பண்ணிருச்சு, கிடைத்தாகி விட்டது. God has answered. யாரெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறார்களோ பதிலை பெற்றுக் கொண்டார்கள் என்ற வசனத்தோடு இந்த காரியங்கள் முடிகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஜெபம் வந்து கேட்கப்பட்டது. ஜெபம் என்ன பண்ணுது, கேட்கப்பட்டது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே என்ன பண்ணான்னா சொல்லிக் கொண்டான். அப்ப ஆண்டவர் அங்கேயே இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம ஜெபங்கள் நிச்சயமாய் பதில் பெற்றாயிற்று என்பதை நினைத்துக் கொள்வோமாக. கர்த்தருடைய ஆண்டவர் அதை பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யாருக்கு அப்படின்னா, காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 64:4 ஆண்டவருடைய நாமம் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஐசாயா சாப்டர் 64 verse 4, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை. அப்ப 3வது காரியம் காத்திருக்கும் போது 4வதுல ஆண்டவர் சொல்றாரு, அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் அதை கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மெச்சூரிட்டியே காத்திருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வளர்ந்திருக்கிறோன்ற அடையாளங்களை ஒன்று, கர்த்தருடைய பாதங்கள்ல அமைதலாய் காத்திருந்து ஆண்டவர் அந்தந்த நாட்கள்ல நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்வோம். அவருக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்துல ஒரு காரியத்தை கொடுத்தா அது பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கொடுக்கணுமா வேண்டாம்ன்றது அவர் அறிந்தவராக இருக்கிறார். அதனால இதுவரைக்கும் கொடுத்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி நம்ம ஆண்டவருடைய காரியங்களை காத்திருக்கும் போதுதான்
நம்முடைய எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோபு நம்மளை போல காத்திருந்தார். இதுவரைக்கும் ஆண்டவர் கொடுத்தார், கத்தர் கொடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவன் பொறுமையோடு காத்திருந்தான். பாருங்க, அவன் எதிர்பார்க்காத இரட்டிப்பான நன்மையை கத்தர் தந்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆயுசையும் புகழையும் தந்து ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்தினது போல இன்னைக்கும் கத்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாடுகளை பொறுமையோடு சகித்து கத்துடைய பாதத்துல அந்த காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை முதல்ல நம்ம காத்திருக்கணும். இரண்டாவது பொருளாதார காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு நியாயம் செய்கிறவராயிருக்கிறார், அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். சில பேரு உலகத்துடைய காரியங்களுக்கு மாத்திரம் ஜெபிப்பாங்க, ஆவிக்குரிய காரியங்களை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணாது, கவலை இருக்காது. அப்படிப்பட்டவுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தாமதப்படுத்துவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படியே நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் வாழ்க்கையில இன்னும் பரிசுத்தம் அடையணும், அபிஷேகத்தை பெற்றுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆண்டவருக்குள்ள வரணும், ஆண்டவரோடு ஜீவிக்கணும், சாட்சியாய் வாழணும், கனி கொடுக்கணும், கத்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்யணும். அப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த காரியங்களை கத்தர் கூட கொடுத்து நம்முடைய காரியங்களை கத்தர் ஆஸ்வதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, லூக்கா 18 சொல்லுகிறபடி எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஐயா. இரண்டாவது, ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். மூன்றாவது, ஜெபித்துட்டு கர்த்தருடைய சித்தத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஐயா. நான்காவது, நாங்கள் ஆண்டவரே அப்பா பதில் பெருக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே அப்பா இந்த விதவை ஜெபித்தது போல் நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்யும் சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த காலவளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த அடிப்படையில நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து ஏன் எங்களுடைய வாழ்க்கையில தாமதப்படுத்துகிறது ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் குறைவா இருக்கும் போது ஆண்டவரே நீர் அதை எப்படி கொடுப்பீர் ஐயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவுள்ளவர்களாய் ஆண்டவரே கத்தா விடுதலை பெற்றவர்களாய் காணப்படும் போது உலக ஆசீர்வாதங்களை கூட கொடுக்கிறீர் என்று மத்தேயு 6:33 சொல்லுகிறபடி ஆண்டவரே முதலாவது தேவனுடைய காரியங்கள்ல நாங்கள் காத்திருந்து அந்த காரியங்களுக்காக ஏங்கி அதில் நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்படி காணப்படும் போது இந்த பூமியில நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ எல்லாவது ஆசீர்வாதத்தினால் நாங்கள் நிறைந்து காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வல்லவராய் இருக்கிறீர். எங்களை தாழ்த்தி உடைய கரத்து தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உங்களுடைய சித்தத்தின்படி கேட்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்லுகிறபடி தேவனுடைய திட்டம் பரிபூர்ண சித்தம் என்னதென்று நாங்கள் அறிந்து அந்த காரியங்களுக்காய் ஜெபித்து ஆண்டவரே ஆவியிலே நாங்கள் ஆண்டவரே தெளிவுள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அனல் உள்ளவர்களாய் காணப்பட்டு ஆண்டவரை ஏற்ற வேலைகளை உடைய கரத்திலிருந்து இந்த நன்மைகளை பெற்று அனுபவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்க நல்ல நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.